இவனை இழுத்துட்டு போய் நம்மளோட வழக்கமான பனிஷ்மெண்ட்டை நிறைவேற்றுங்க. ஆனந்த் கட்டளையிட அங்கிருந்த சிலர் கொடூரமான பார்வையுடன் அவனை நெருங்கினார்கள். அவர்களை பார்த்து பயப்படாமல் இருந்த இடத்தை விட்டு அசையாமல் நின்ற ஹரிஷ் நிதானமாக உதடுகளை குவித்து ஒரு விசில் அடித்தான். அவன் எதற்காக அப்படி செய்கிறான் என்று புரியாமல் அவர்கள் பார்க்க அந்த உடைந்து கிடந்த கதவு வழியாக 2 பக்கமும் ஆட்கள் நடந்து வர ஜீவா கம்பீரமாக உள்ளே வந்தான். யார் நீ? ராஜேஸ்வரன் பேலஸ்ல நுழையிறதுக்கு உனக்கு யார் பெர்மிஷன் கொடுத்தா? ஆனந்த் உச்சக்கட்ட கோபத்தில் கத்தினார். ஓ, அப்படின்னா இது ராஜேஸ்வரன் ஃபேமிலியா? ஹலோ சார், நைஸ் டு மீட் யூ. ஹரிஷ் எனக்கு தம்பி மாதிரி. அவனுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். நான் யாருன்னு தானே கேட்டீங்க? என் பேர் ஜீவா, ஜீவன் பிரபாகரன். ஜீவா அழுத்தம் திருத்தமாக கூற, என்ன பிரபாகரன் ஃபேமிலியா நீ என்று ஆனந்த் அதிர்ச்சி அடைந்தார். ஜீவா, இதுக்கு மேலேயும் இவங்க கிட்ட பேசி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். என்னோட பேரண்ட்ஸையும் ஃப்ரெண்ட்ஸையும் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போக ஏற்பாடு பண்ணு. குறுக்கிட்ட ஹரிஷ் அவசரமாக கூறினான். அவர்களுடைய உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை என்பதை அவன் ஏற்கனவே நாடி துடிப்பை பார்த்து உறுதி செய்திருந்தான். இருந்தாலும் ஏற்கனவே இதயத்தில் பெரிய பாதிப்பு ஏற்பட்டு ஆபரேஷன் செய்யப்பட்டு இருந்த கதிரை நினைத்து அவனுக்கு பயமாகத்தான் இருந்தது. அப்போது ஹரிஷே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடந்தது. அவனுடைய தாத்தா சண்முக ராஜேஸ்வரன் தன்னுடைய வாக்கிங் ஸ்டிக்கை பிடித்து கொண்டு அவர்களுக்கு முன்னால் வந்து நின்றார். யாரா இருந்தாலும் என்னை தாண்டி வெளியே போய் பாருங்க என்று கம்பீரமாக கூறியவரை கசப்புடன் பார்த்தான் ஹரிஷ். அவரின் அந்த செயலை கண்டு திகைத்து போய் நின்ற ஜீவாவை அலட்சியமாக பார்த்த அவர், இங்கே பார் தம்பி, உன் தாத்தா பிரபாகரன் மேலே நான் ரொம்ப மரியாதை வச்சுருக்கேன். அதுக்காக உன்னை இங்கேருந்து உயிரோட போகிறதுக்கு அலோவ் பண்ணுறேன். ஒழுங்கு மரியாதையாக அடுத்த ஃப்ளைட்டை பிடிச்சி சென்னைக்கு ஓடி போயிடு. அப்புறம் இன்னொன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, உன் ஃபேமிலியை பார்த்தாலாம் எனக்கு எந்த பயமும் இல்லை. அதனால் இன்னொரு தடவை எங்கள் குடும்ப விவகாரத்தில் தலையிடும்னு நினச்சேன்னா மோசமான விளைவுகளை நீ சந்திக்க வேண்டியிருக்கும் என்று எச்சரித்தார். இப்பொழுது திகைப்பில் இருந்து மீண்ட ஜீவா அவரை சாதாரணமாக பார்த்தான். சாரி சார், நான் தான் ஹரிஷ் என்னோட தம்பி மாதிரின்னு ஏற்கனவே சொல்லிட்டேனே. அப்படி தம்பியாக நினைக்கிற ஒருத்தனை ஆபத்தில் விட்டுட்டு போகிற பழக்கம் எனக்கு இல்லை. அவன் எங்கள் குடும்பமே இல்லைனாலும் தம்பின்னு சொல்லிட்டா தம்பி தான், எங்கள் ஃபேமிலி தான். ஜீவா உறுதியுடன் கூற ஹரிஷ் ஆனந்தை குத்தலாக பார்த்தான். தம்பியாக நினச்ச ஒருத்தனை காப்பாற்றுறதுக்காக இங்கே ஒருத்தன் நியூயார்க் வரைக்கும் வந்து எதுக்கும் பயப்படாமல் நிற்கிறான். ஆனால் சொந்த அண்ணனையே ஆள் வச்சு அடிக்கிற நீ எவ்வளோ கேவலமானவனாக இருப்ப என்று அவனுடைய பார்வைக்கான அர்த்தத்தை புரிந்து கொண்ட ஆனந்த் குற்ற உணர்வில் முகத்தை சுருக்கினார். போய் அடிபட்டு கிடக்கிறவனுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஜீவா ஆர்டர் போட அவனுடைய ஆட்கள் வேகமாக முன்னால் வந்தார்கள். என்ன, நான் சொன்னது உன் காதில் விழலையா? இன்னும் ஒரு ஸ்டெப் முன்னாடி எடுத்து வச்சிங்கன்னா இங்கிருந்து ஒருத்தன் உயிரோட போக முடியாது. முதல்ல அந்த ஹரிஷ் கிட்ட தீர்க்க வேண்டிய கணக்கு ஒன்று இருக்குது. அதை முடிச்சதுக்கப்புறம் இவங்களை நீங்கள் தாராளமாக தூக்கிட்டு போகலாம் என்று கூறியபடி அவர் தன்னுடைய வாக்கிங் ஸ்டிக்கை சுழற்ற சடனாக ஹரிஷ் அதை எட்டி பிடித்தான். தாத்தா, உங்கள் கூட சண்டை போடுறத நான் வெறுக்கிறேன். ஆனால் நீங்கள் இப்படி கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் நடந்துக்கிட்டா என்னாலையும் வேற ஒன்றும் பண்ண முடியாது என்றவன் ஜீவாவின் ஆட்களுக்கு கண்ணை காட்ட அவர்கள் வேகமாக சென்று அடிபட்டு கிடந்தவர்களை தூக்கினார்கள். முன்னாடி நீங்கள் இப்படிலாம் இல்லையே தாத்தா. என்னதான் பிஸ்னஸ்னு ஓடினாலும் இந்த மாதிரி இரக்கம்னா என்னன்னே தெரியாமல் நீங்கள் இருந்ததே இல்லையே. ஏன் தாத்தா இப்படி மாறினீங்க என்று ஆன்சர் தெரிந்து கொண்டே கேள்வி கேட்டான் ஹரிஷ். இதற்கு பின்னால் மாஸ்டர் மைண்டாக இருந்து அவனுடைய தாத்தாவை இஷ்டம் போல் ஆட்டி வைப்பது யார் என்று ஹரிஷுக்கு தெரியும். ஆரம்பத்திலிருந்தே தன்னுடைய அப்பாவின் மனதில் நம்பிக்கைக்குரிய ஒரு ஆளாக இடம் பிடிப்பதற்காக நிறைய தகுடு தத்தங்களை செய்தார் ஆனந்த். அதன் பிறகு கதிரையும் அவருடைய குடும்பத்தை பற்றியும் சண்முகத்தின் மனதில் கொஞ்சம் கொஞ்சமாக நஞ்சை கலக்கத் தொடங்கினார். அதற்கேற்றது போல கதிரும் பிஸ்னஸின் குறுக்கு வழிகள் எதுவும் தெரியாமல் அப்பாவியாக இருக்க அவர் ஒரு முட்டாள், எதுக்குமே லாய்க்கில்லாதவர் என்று ராஜேஸ்வரன் மனதில் ஆழமாக பதிய வைத்தார் ஆனந்த். இன்னொரு பக்கம் சிறு வயதிலிருந்தே ஹரிஷ் அதிபுத்திசாலியாக இருக்க ராஜேஸ்வரன் அவனிடம் கொஞ்சம் அன்பாக நடந்து கொள்வார். அதை பார்த்து கடுப்பாகும் ஆனந்த் தகுந்த சந்தர்ப்பத்திற்காக காத்திருந்தார். அவன் பென்குயின் கம்பெனியில் இன்வெஸ்ட் செய்த பணம் மொத்தமும் லாஸ் ஆன விஷயத்தை ஆனந்த் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டார். அதை பற்றி 1க்கு 2ஆக அவரிடம் போட்டு கொடுத்த அவர் தந்தையைப் போலவே மகனும் என்று சண்முகத்தின் மனதில் ஹரிஷை பற்றிய எதிர்மறை எண்ணத்தை விதைத்தார். ஆனந்தை கண்மூடித்தனமாக நம்பிய சண்முகம் அவரின் பேச்சை கேட்டு ஹரிஷையும் வெறுக்கத் தொடங்கினார். இதோ அதன் உச்சக்கட்டமாக ஹரிஷும் தாத்தாவும் சண்டை களத்தில் எதிரெதிராக நின்றனர். ஹரிஷ் இப்படி தனக்கு எதிராக தைரியமாக நிற்பான் என்று எதிர்பார்க்காத சண்முகம் தன்னுடைய வாக்கிங் ஸ்டிக்கை வேகமாக சுழற்றினார்.
இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டாத வரைக்கும் நீங்க யாரும் இங்கிருந்து போக முடியாது என்று அவர் கர்ஜிக்க, தாத்தா இதை நீங்க தான் ஸ்டார்ட் பண்றீங்க, நான் இல்லை, அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க என்ற ஹரீஷ் ஒரு காலை பின்னால் நகர்த்தி சண்டைக்கு தயாரானான். எல்லாரும் பின்னாடி போங்க அவர் கத்த. ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் சில அடிகள் பின்னால் நகர்ந்து பாதுகாப்பாக நின்று கொண்டார்கள். உனக்கு எவ்வளோ சொன்னாலும் புரியாதில்ல கேட்ட சண்முகம் அவனை நோக்கி தன்னுடைய ஸ்டிக்கை சர்ரு என்று வீசினார். ஹரிஷுக்கு அவனுடைய தாத்தாவை பற்றி நன்றாக தெரியும். அவர் மார்ஷல் ஆர்ட்ஸ் கற்றுக்கொள்வதற்காக தன்னுடைய சிறு வயதில் பெரும் பகுதியை செலவிட்டவர். அதனால்தான் இந்த வயதிலும் அவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்கிறார். அவனுக்கு தன் தாத்தாவுடன் சண்டை போட சுத்தமாக விருப்பமில்லை. ஆனால் இப்போது வேறு வழியில்லாமல் தான் நேசிப்பவர்களுக்காக இதை அவன் செய்ய வேண்டியிருந்தது. அதனால் கவனமாக அவருடைய தாக்குதலில் இருந்து தப்பித்து கொண்டான். கொஞ்சம் வருஷமாக நம்ம 2 பேரும் நேருக்கு நேர் பார்த்துக்கவே இல்லை. இந்த டைமில் நீ இந்த அளவுக்கு திமிரு பிடிச்சவனா மாறுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அப்படி என்னதான் உங்ககிட்ட விஷயம் இருக்குன்னு நானும் பார்க்குறேன் என்று சொல்லிக்கொண்டே ஸ்டிக்கை மறுபடியும் வீசினார் சண்முகம். கமான் ஹரீஷ், ஃபோக்கஸ், நீ இதில் ஜெயிச்சே ஆகணும். தனக்குத்தானே சொல்லிக்கொண்ட ஹரீஷ் தன்னுடைய முழு பலத்தையும் திரட்டி போராடத் தொடங்கினான். அந்த நிலைமையிலும் ஹரீஷ் எப்படி இவ்வளவு சீக்கிரமாக குண்டடிப்பட்ட காயத்திலிருந்து மீண்டு வந்தான் என்பது ஜீவாவுக்கு ஆச்சரியமாக இருந்தது. இந்த மாதிரி ஒருவனை அவன் இதுவரை பார்த்ததே இல்லை. அப்படிதான், வா. சண்முகம் ஹரீஷை கை நீட்டி அழைத்தார். அந்த காட்சியை பார்க்க காட்டின் மத்தியில் ஒரு புலியும் சிங்கமும் எதிரெதிராக மோதிக்கொண்டதைப் போல இருந்தது. என்ன ஒன்று, புலிக்கு கொஞ்சம் வயதாகி காணப்பட்டது. ஆனால் அதற்கேற்ற தந்திரமும் அனுபவமும் அதனிடம் நிறையவே இருந்தது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஆம்புலன்ஸ் வந்துடும், சீக்கிரமாக எல்லாரையும் வெளியே தூக்குங்க. ஜீவா தன்னுடைய ஆட்களுக்கு கட்டளையிட்டான். அவங்க ஒருத்தர் கூட இங்கிருந்து வெளியே போகக்கூடாது. இன்னொரு பக்கம் ஆனந்த் கத்தினார். ராஜேஸ்வரன் ஃபேமிலியும் ஜீவாவின் ஆட்களும் ஒருவருக்கொருவர் மூர்க்கமாக சண்டை போட ஆரம்பித்தார்கள். அதே நேரத்தில் சண்முகம் தன்னுடைய ஸ்டிக்கை உயர்த்தி ஹரீஷின் தலையில் அடிக்க வந்தார். அவன் லாபகமாக நகர்ந்து கொள்ள அந்த ஸ்டிக் தரையில் மோதி அங்கு பதிக்கப்பட்டிருந்த டைல்ஸ் கற்கள் உடைந்தது. அவருடைய வாக்கிங் ஸ்டிக்கின் கைப்பிடியில் சிங்கத்தின் தலை செதுக்கப்பட்டிருக்க உண்மையான ஒரு இளம் சிங்கமாக ஹரீஷ் அவருக்கு எதிரில் நின்று கொண்டு இருந்தான். தாத்தா, தயவு செஞ்சு உங்களை காயப்படுத்துகிற நிலைமைக்கு என்னை கொண்டு போகாதீங்க. ஹரீஷ் பல்லை கடித்து தன்னை கண்ட்ரோல் செய்தபடி கூறினான். ஹரீஷ், உண்மையிலேயே நீ ரொம்ப நல்லா தான் சண்டை போடுற, ஆனால் உன்னோட லிமிட் என்னன்னு உனக்கு இன்னும் தெரியல சொன்ன சண்முகம் ஸ்டிக்கை தலைக்கு மேல் வட்டமாக சுழற்றி மீண்டும் ஹரீஷை அடிக்க வந்தார். அவருடைய பேச்சில் ஹரீஷின் கவனம் லேசாக சிதற இந்த முறை அந்த ஸ்டிக் குறி தப்பாமல் அவனுடைய கன்னத்தில் மோதி சென்றது. ஹரீஷ், பத்ரம், உனக்கு ஒன்றும் அடிபடலையே? ஜீவா பதட்டத்துடன் கேட்க ஹரீஷ் வாயிலிருந்து வழிந்த ரத்தத்தை துப்பினார். என்னை பற்றி கவலைப்படாத, எப்படியாவது என் அப்பாவையும் மற்றவங்களையும் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிடு. இதுக்கு மேலே அவரோட உடம்பு தாங்காது ஹரீஷ் வேகமாக சொன்னான். கன்னத்தில் அடிவாங்கியும் அவனால் சாதாரணமாக பேச முடிந்ததை கவனித்த சண்முகம், ஹரீஷ், நான் உன்னை கொஞ்சம் குறைச்சே எடை போட்டுட்டேன். இந்த மாதிரி ஒரு அடி என்கிட்ட வாங்கின எவனும் குறைஞ்சது 1 மாதம் இல்லாமல் வாயை திறந்து பேச முடிஞ்சதில்லை. ஆனால் உன்னால் மட்டும் எப்படி? சந்தேகத்துடன் கேட்டவர் அந்த ஹாலை சுற்றி பார்வையை சுழற்றினார். அவருடைய குடும்பத்தின் பலமான ஆண்கள் எல்லோரும் ஜீவாவின் ஆட்களை சமாளிக்க முடியாமல் அடிபட்டு கீழே கிடந்தனர். நான் கூட தான் என் தாத்தா இந்த வயசுலையும் இவ்வளோ நல்லா சண்டை போடுவார்னு நினைக்கல. அவருடைய கவனத்தை திசை திருப்புவதற்காக ஹரீஷ் கிண்டலாகவே பதில் சொன்னான். இந்த வயசில் உனக்கு இவ்வளோ ஆட்டிடியூட் இருக்கக்கூடாது. இதை நான் இந்த ஃபேமிலியோட நல்லதுக்காகவும் உன்னோட நல்லதுக்காகவும் தான் செய்கிறேன். சண்முகம் கூற, என்ன ஃபேமிலியா? எந்த தப்பும் செய்யாத என் அப்பாவை அடித்து கொல்ல நினைச்ச இதை நான் ஃபேமிலியாக நினைக்கணுமா என்று ஏளனமாக கேட்ட ஹரீஷ், ஒன்று மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க தாத்தா, என் அப்பாவுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு இந்த ஃபேமிலியில் ஒருத்தர் கூட மிஞ்ச மாட்டீங்க என்றான். இதை சொல்லும்போது அவனுடைய கண்களில் தீ கனல் பறந்தது. என்ன முட்டாள்தனமாக பேசிகிட்டு இருக்க? உன்னை என்னால் தோக்கடிக்க முடியாதுன்னு நினச்சியா? ஆத்திரத்துடன் கேட்டார் சண்முகம். உங்கள் அதிகார பலத்தோடு என்னால் போட்டி போட முடியாது, ஒத்துக்கிறேன். ஆனால் உங்கள் ஒருத்தரால் இந்த மொத்த குடும்பத்தையும் ரொம்ப நாளைக்கு பாதுகாத்துற முடியும்னு நினைக்கிறீங்களா? இவங்க எல்லாரும் இந்த வீட்டை விட்டு வெளியவே வராமல் இங்கேயே இருந்துருவாங்களா? ஹரீஷ் மிரட்டலாக கேட்டான். அதை பார்த்த சண்முகத்தின் நெஞ்சு படபடத்தது. என்னையே மிரட்டுற அளவுக்கு உனக்கு அவ்வளோ ஆணவமா என்று வாக்கிங் ஸ்டிக்கை கெட்டியாக பிடித்தபடி உருமியவரின் விரல்கள் நடுங்கியது. அதை நீங்கள் ஆணவம்னு நினச்சா அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. அவங்கள உங்களால் பாதுகாக்க முடியுமா இல்லையான்னு காலந்தான் பதில் சொல்லணும் என்ற ஹரீஷ் பக்கத்தில் இருந்த மரத்தூணில் ஆக்ரோஷமாக ஒரு குத்து விட்டான். இதுக்கு மேலேயும் என் கூட நீங்கள் சண்டை போட விரும்புகிறீங்களா
என்று கேட்டவன் அவர் எதுவும் பேசாமல் மௌனமாக நின்றிருப்பதை கவனித்தான். ஒரு நிமிடம் அவரை உற்று பார்த்தவன் வேகமாக திரும்பி அந்த உடைந்த கதவின் வழியாக வெளியே சென்றான். அவ்வளவு நேரம் சண்டை போட்டதில் ஹரிஷ் ஒரு முறை கூட அவனுடைய தாத்தாவை நோக்கி தாக்குவதற்காக கையை வீசவே இல்லை. அவருடைய தாக்குதலிலிருந்து தப்பிப்பதற்கு மட்டும்தான் முயற்சித்துக் கொண்டிருந்தான். அதை பற்றிய யோசனையோடு சண்முகம் எதேச்சையாக அந்த தூணை பார்க்க அது இரண்டாக பிளந்து நின்றது. அப்படியே திரும்பி அந்த மாளிகையின் உறுதியான தேக்கு கதவு உடைக்கப்பட்டு கிடப்பதை வெறித்து பார்த்தார். அதன் வழியாக முதலில் ஹரிஷ் மட்டுமே உள்ளே வந்தது சண்முகத்திற்கு நினைவு வந்தது. அவருடைய மனதிற்குள் முதலாக ஹரிஷை பற்றிய சந்தேக விதை விழுந்தது. அப்பா என்னாச்சு? ஏன் இப்படி நிற்கிறீங்க? ஆனந்த் அசையாமல் ஒரு கற்சிலையைப் போல நின்றிருந்த சண்முகத்தை பிடித்து உலுக்கினார். ஹரிஷ் வாழ்க்கையில் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டான். உங்களையே எதிர்த்து சண்டை போட துணிஞ்சிட்டான். மாமா, இதை நாம் சும்மா விடக்கூடாது. அகிலா கண்களில் வெறுப்புடன் கூறினாள். அப்புறம் இந்த ஜீவா, அவன் பிரபாகரன் குடும்பத்தை சேர்ந்தவனாக இருந்தா என்ன வேணா செய்வானா? நம்ம ஃபேமிலி மேட்டரில் தலையிடுறதுக்கு அவனுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? அவனால் நம்ம ஃபேமிலியில் சில பேருக்கு அடிபட்டிருக்கு. இதுக்கு அவன் பதில் சொல்லியே ஆகணும்ப்பா. ஆனந்த் சண்முகத்தின் நெஞ்சுக்குள் எரியும் தீயை அணையாமல் தூண்டிவிட்டார். தாத்தா, நம்ம ஃபேமிலியில் 15 பேருக்கு மேலே உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். அதுவும் இல்லாமல் இன்னும் நிறைய பேருக்கு பலமாக காயம் வேறப்பட்டிருக்கு. அந்த ஹரிஷ் ரொம்ப கேவலமானவனாக இருக்கான். வெளியிலிருந்து ஆளுங்களை கூட்டிகிட்டு வந்து நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸையே அடிச்சிருக்கான். கிஷன் அந்த தீயில் எண்ணெயை ஊற்றினான். கொஞ்ச நேரத்திற்கு முன்னால் சொந்த பெரியப்பாவையே உயிர் போகும் அளவுக்கு அடித்ததை அவன் மறந்திருந்தான். அப்படின்னா அவங்கள உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போங்க, சண்முகம் அமைதியாக சொன்னார். அவர் என்ன யோசிக்கிறார் என்பதை அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. இது நடந்து கொண்டிருக்கும் போதே ஹரிஷ் ஜீவாவிடம் சொல்லி எல்லோரையும் கௌதமின் ஹாஸ்பிட்டலுக்கு அழைத்துச் சென்றிருந்தான். அங்கே பிருந்தாவின் மேற்பார்வையில் அடிபட்டவர்களுக்கு சரியான நேரத்தில் ட்ரீட்மெண்ட் அளிக்கப்பட நல்ல வேளையாக கதிர் நூல் இழையில் உயிர் தப்பினார். இன்னொரு முறை இந்த மாதிரி நடந்தால் அவரது உயிருக்கு உத்தரவாதம் கொடுக்க முடியாது என்று பிருந்தா எச்சரிக்க ஹரிஷுக்கு ராஜேஸ்வரன் குடும்பத்தின் மீது கொலை செய்யும் அளவிற்கு வெறி வந்தது. சரி டாக்டர், நான் பார்த்துக்கிறேன். இதுக்கு மேலே அவங்கள நியூயார்க்கில் வச்சுக்க எனக்கு விருப்பம் இல்லை. நான் இவங்களை உடனே சென்னைக்கு கூட்டிகிட்டு போகிறேன். ஹரிஷ் இறுகிய முகத்துடன் கூற பிருந்தாவிற்கு சங்கடமாக இருந்தது. சாரி ஹரிஷ், நீங்கள் என்ன நம்பி தான் விட்டுட்டு போனீங்க. நான் தான் இன்னும் கொஞ்சம் கவனமாக இருந்திருக்கணும் என்று தயக்கத்துடன் கூறினாள். பரவாயில்ல பிருந்தா, அவங்களை எதிர்த்து உங்களால் மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற யாராலையும் எதுவும் செஞ்சிருக்க முடியாது. ஹரிஷ் ஒரு மாதிரி குரலில் சொல்ல பிருந்தா குழப்பத்துடன் அவனை பார்த்தாள். எனக்கு என்ன ஒரே வருத்தம்னா, சென்னையில் உங்களை மாதிரி ஒரு நல்ல டாக்டர் கிடைப்பாங்களான்னு எனக்கு தெரியல என்று கவலையுடன் ஹரிஷ் கூற பிருந்தாவின் முகம் மலர்ந்தது. நீங்கள் கவலைப்படாதீங்க ஹரிஷ். ஆக்சுவலாக நானே ஒரு முக்கியமான கான்ஃபரன்ஸ்க்காக இந்த வீக் சென்னை வரேன். அங்கே நான் ஒர்க் பண்ண ஹாஸ்பிட்டல்லையே நீங்கள் இவங்களை அட்மிட் பண்ணிவிடுங்க, மிச்சத்தை நான் பார்த்துக்கிறேன். பிருந்தா நம்பிக்கையுடன் கூற ஹரிஷுக்கு நிம்மதியாக இருந்தது. எல்லா ஏற்பாடுகளையும் செய்த பிறகு ஹரிஷ் சந்தனாவிற்கு ஃபோன் செய்தான். அவனுடைய அப்பா அம்மாவிற்கு உடம்பு சரியில்லை என்பதால் ஜீவாவை உதவிக்கு அழைத்து கொண்டு சொந்த ஊருக்கு போவதாக சொல்லிவிட்டு தான் அவன் நியூயார்க் வந்திருந்தான். ஹரி, உன்னோட ஃபோனுக்காக தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நான் கால் பண்ணாலும் நீ எடுக்கலையா? அதான் ரொம்ப பயந்துட்டேன். அத்தா மாமா இப்போ எப்படி இருக்காங்க? சந்தனா கவலையோடு விசாரிக்க காலையில் இருந்து மன உளைச்சலில் இருந்த ஹரிஷுக்கு அது ஆறுதலாக இருந்தது. அவன் கொஞ்சம் உற்சாகமாக அவளுடன் பேசத் தொடங்கினான். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.